ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் வைகுண்டவாசன் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ நடந்துருக்கிறது கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்துருக்கு. கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் அப்போல்லாம் இந்த விவாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா, காந்தர்வ கல்யாணம், அதாவது காதல் கல்யாணமாக நடந்தது. அடுத்தபடியாக சுயம்வரமாக வச்சு கல்யாணம் நடந்தது. ஒரு மணப்பெண் இருப்பா, பல நாட்டு ராஜாக்கள் அங்கே ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அந்த ராணி யாரை பிடிச்சிருக்கோ அவ கழுத்திலேயே மாலையை சூடுவாள். இது சுயம்வரம். இதை மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடக்க ஆரம்பித்து அதுவும் வெற்றிகரமாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்போவும் நடந்து கொண்டிருக்கு. கலியுகத்திலையும் பெற்றோர்களாலே ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கு. என்ன ஒன்று அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாரும் கொஞ்சம் குறைச்சுண்டா, ஒரு 2 ஸ்டெப்பு குறைச்சிக்கோங்க, தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. உங்களுடைய வம்ச விருத்தியை நீங்கள் பார்க்கறதுக்காக தான் நான் சொல்கிறோம். உங்களுடைய வம்ச விருத்தியை நீங்கள் பார்க்கறதுக்குத்தான் சொல்கிறோம். ஒரு பல மதங்கள் இருந்தாலும், அதிலே பல வர்ணங்கள் இருந்தாலும், பல கோத்திரங்கள் இருந்தாலும், பல கிளை பிரிவுகள் இருந்தாலும், அதில் எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிக்கிறது நல்லதில்லை. ஒரு குறிப்பிட்ட வர்ணம், குறிப்பிட்ட சப்செக்ட், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு குரங்கு புடியா அதுலேயே இல்லாமல், அதே மாதிரி பொண்ணு ஒரு இடத்துல வேலை பார்க்குறா அப்படின்னா அதே இடத்துல தான் நாங்களும் மாப்பிள்ளையை தேடுறோம் அப்படின்னு இல்லாமல், ஒரு 1 or 2 இயர்ஸில் குழந்தை பிறந்தா குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கா, மாப்பிள்ளைக்கிட்ட வரப்போகிற மாப்பிள்ளைக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கா, அதை மட்டும் பார்க்குறது நல்லது. குணங்கள் பார்க்குறது நல்லது. நிறைய பேர் இந்த குணங்கள்லாம் பார்க்காம வெளிநாட்டில் இருப்பார், நிறைய பணம் சம்பாதிக்கிறார், அதுக்கு ஆசைப்பட்டு பெண்களுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சு இப்போவும் நாம் நிறைய கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பெண்ணுடைய பெற்றோர்கள் அடியேனிடத்தில் புலம்பி தள்ளுவதை பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இடத்த விசாரிக்கிறது கிடையாது. பையன் இந்த இடத்துல வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ற. ரைட்டு, அவன் வேலை பண்ணுறது கரெக்டாக விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய இடத்துல இதை மாதிரி மிஸ்பிஹேவியர்லாம் ஆகிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மாதிரி வர்ணங்கள் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இடமே இருக்கணும், குறிப்பிட்ட அதே வர்ணத்துக்குள்ளேயே வேணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாம் என்ன ஒன்று, எதுக்காக இந்த சம்பிரதாயங்கள்
மாறுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் தான், லைட்டு தான். அதை நீங்கள் சொல்லி கொடுத்தா போகிறோம். அதை சொல்லி கொடுத்தா போகிறோம். இந்த வர்ணத்துலேருந்து, இந்த வர்ணம் சப்செக்ட்லேருந்து உள்ளுக்குள்ளேயே அது நான் எந்த இனம்னு கூட நான் எதுவுமே பேசலை. ஒரு குறிப்பிட்ட ஒன்று இருக்குது. அப்போது அந்த ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணும்போது இல்லை எனக்கு ஏ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதும், அது மாதிரி இடம் வந்து அதே இடம்தான் வேணும் அப்படிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணினால் கரெக்டாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் அடியேனிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னது, ஒரு வாரம் முன்னால் ஒருத்தர் தன்னுடைய பையனுக்கு விவாகத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்க. அந்த பொண்ணாத்திலே அவர்கள் கேட்ட விதம், அதில் கேட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ப்ரொஃபைலில் வந்திருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, பெருமாளை தவிர வேறு யாருமே சேவிக்கக்கூடாது, பெருமாளை தவிர வேறு யாரையுமே சேவிக்கக்கூடாதுன்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்குது. அதனால் அந்த பர்டிகுலர் தெய்வத்தை தவிர வேறு யாரையுமே சேவிக்கக்கூடாது. இது மாதிரிலாம் ரிலாக்ஸேஷன் போட்டேன்னா பிற்காலத்தில் அதாவது பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக அவ காலத்தில் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்து ஒரு வம்ச விருத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைப்பு எல்லோர்கிட்டேயும் இருந்ததுன்னா அது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, திருப்பார்கடலிலே சயனம் கொண்டிருக்கிற எம்பெருமான் அங்கே மகாலட்சுமி தாயார் பணிவிடை செய்ய, ஆதிசேஷன் ஆனந்தமாக அதை அனுபவிக்க, கருடாழ்வார், ஆஞ்சநேயர், பல ரிஷிகள் எல்லோருமே நமஸ்காரம் பண்ணுறது எப்படின்னா அதை மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கல்யாணம் அப்படின்னா சீக்கிரம் காலாகாலத்திலே கல்யாணம் நடக்கணும். அது காலாகாலத்திலே நடக்க வேண்டிய கல்யாணத்துக்குத்தான் இவ்வளவும் நாம் சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, உங்கள் வீட்டில் உங்கள் ஆற்றில் சீக்கிரமாக கல்யாணம் நடக்க, பையனுக்கோ பெண்ணுக்கோ சீக்கிரமாக கல்யாணம் நடக்க உங்களுடைய விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. மாத சம்பளம் ஓரளவுக்கு இருந்தாலும் போதும், வருஷ சம்பளம் ஓரளவுக்கு இருந்தாலும் போதும். ரொம்ப எதிர்பார்ப்பில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். வீடு அதாவது நாம் விடுற மூச்சே ஒரு வாடகை மூச்சு தான். யாருக்கு பெர்மனண்ட்டான மூச்சு இருக்குது சொல்லுங்க? யாருக்கு பெர்மனண்ட்டான மூச்சு இருக்குது? எல்லாருமே ஒரு நேரத்திலே ஒரு காலத்திலே பகவான்கிட்ட போய் சேர வேண்டியது தான் இந்த மூச்சை விட்டுட்டு. அப்போ வாடகை மூச்சை கொண்டு தான் நாம் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது சொந்த வீடு தான் இருக்கணும். சொந்த வீடு இருந்தால் தான் நான் பொண்ணு கொடுப்பேன். பொண்ணு சொந்த வீட்டில் இருந்துட்டா வாடகை வீட்டில் போய் கஷ்டப்படுறது கஷ்டம். அதாவது இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு இருக்கணும். எந்த இடமாக இருந்தாலும் சரி, இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருந்தாலே எல்லா இடத்துலையுமே அவர்கள் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தலாம், ஆனந்தமாக சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தலாம். இது ஒன்று அவசியம் இருக்கணும். என் வாடகை வீடு தான் வேண்டாம், எனக்கு சொந்த வீட்டில் இருக்கவா தான் வேணும். அதுவும் பரப்பளவு கொண்ட தனி வீடாக இருக்கணும். ஃப்ளாட்டெல்லாம் அவளுக்கு அவ்வளோ இது இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட்டு இவா கட்டினதா அதே கட்டின மாதிரி இருக்கிற ஃப்ளாட்டு தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின ஃப்ளாட்டு, அதே கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின ஃப்ளாட்டு தான் நாங்கள் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டுருக்கோம். இப்படிலாம் சால்ஜாப் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாள்னா கல்யாணம் ஆகிறதுன்றது தாமசம் ஆகின்னு இருக்கும். அதாவது எந்தெந்த காரணத்தால் வச்சு
ஒரு கல்யாணம் தாம்சமாயின்றிருக்குன்றது நான் பல ஆய்வுகள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்கிட்டயே தனிப்பட்ட முறையிலேயே ஒவ்வொன்றுத்துக்குமே, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத பீடாதிபதிகள் இருப்பாள். ஆச்சாரியன் அவள் நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை போய் சேவிச்சுட்டு தண்டம் சமர்ப்பிச்சுட்டு வரதோடு அந்த வேலையை நிறுத்திக்கணும். கல்யாண பொருத்தம் பார்க்கும்போதும் அதுக்கு இந்த பொருத்தம் பார்க்குறா, ஆச்சாரிய பொருத்தமா, ஆச்சாரிய பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்க்குறா. யார் பார்க்குறா? நிறைய பெண்ணாத்துக்காரால் பார்க்குறா. அதாவது நாங்கள் பீடாதிபதி ஏ அப்படின்னு ஒருத்தருக்கு, நான் யார் பேரையும் சொல்லலை, ஏ அப்படின்னா இல்லை நாங்கள் பிக்கும் ஏக்கும் செட் ஆகாது அப்படின்ற. அதாவது இது ஒரு பெரிய அபச்சாரம். அவளாம் சன்னியாசிகள், அவளா விவாகத்துக்கு அவளை பாவம், அவள் நாமத்தை இழுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ஆச்சாரியன் யார் அப்படின்னா, ஆச்சாரியன் ஏ அப்படின்னா நாங்களும் ஏ தான் அப்படின்னு சொல்கிறா. அதே நிறுத்திக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே ஒரு சப்செக்ட் போகிறா. என்னென்னா எத்தனாவது பட்டம் அப்படின்றா. இத்தனாவது பட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் ஒரு 4-5 நம்பருக்கு முன்னால் ஒரு நம்பரை போட்டு நாங்கள் இத்தனாவது பட்டம், அதனால் பொருத்தம் இல்லை. இதை மாதிரி சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு அபச்சாரம். இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அபச்சாரம். நாளைக்கு சீக்கிரம் நீங்கள் பேரன் பேத்திகளாம் பார்க்கணும். நம்ம ஆயுசு காலத்திலே ஒரு பேரன் பேத்தியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வம்ச விருத்தியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லோர்கிட்டேயுமே இருந்தால் சீக்கிரமாகவே இன்னும் ஒரு வருஷ காலத்துக்குள்ளேயே இப்போ நடக்கிறது ஆவணி மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, வர தையில் நிறைய ரிசல்ட் கொடுக்கணும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வர வேண்டியது எங்கே வரணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் பெண்ணுக்கு பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டுமா அப்படின்ற இந்த தலைப்பு உபன்யாசத்தில் அடியேனுக்கு இந்த உபன்யாசத்தை பற்றி சொல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நாம் மனப்பூர்வமான நன்றியையும் க்ஷமா பிரார்த்தனையும் சொன்னதில் யாருக்கும் மன சங்கடம் வராமல் தான் சொல்லியிருக்கேன். ஹிருதய சங்கடம் யாருக்காவது இருந்தால் க்ஷமா பிரார்த்தனையும் அடியேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிண்டு சீக்கிரமாகவே வர தை மாதத்துக்குள்ளே அத்தனை பேருக்குமே அவாவா புள்ள பொண்ணு அவங்களுக்கெல்லாம் விவாகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடியேன் எம்பெருமானாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.